வணக்கம். முன் செய்திகளுக்காக முத்தமிழ்ச்செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடர் மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. புதுவை அரசு மருத்துவமனையில் கருத்தரங்கு. சிறுநீரகத்தில் உருவாகும் கற்களை குணப்படுத்தும் முறைகள் குறித்து சிறப்பு நிபுணர்கள் விளக்கம். பிரெஞ்சு பாரம்பரிய நகராட்சி கட்டிடம் இடிந்தது. தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பிரெஞ்சு இந்திய விடுதலை நற்பணி இயக்கம் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் 24 மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு திசை மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் உருவாகியிருந்த காற்று சுழற்சியால் வங்கக்கடலின் தென்மேற்கு திசையில் குறைந்த காற்றழுத்தம் உருவாகியுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று தென்மேற்கு திசையில் நகர்ந்து வருவதால் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மழை பெய்ய துவங்கியது. மாலையில் ஓய்ந்த மழை சனிக்கிழமை அதிகாலையில் இருந்து தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. தொடர் மழை காரணமாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக வாட்டி வதைத்த பனியின் தாக்கம் குறைந்துள்ளது. இதனிடையே குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் மேலும் 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. புதுவை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் சிறுநீரகத்தில் உருவாகும் கற்களை குணப்படுத்தும் முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் கருத்தரங்க கூடத்தில் சிறுநீரகத்தில் உருவாகும் கற்கள் குறித்தும் அவற்றை குணப்படுத்தும் முறைகள் பற்றியும் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பல்வேறு மருத்துவமனையின் சிறுநீரியல் துறையை சேர்ந்த நிபுணர்கள் கலந்து கொண்டு சிறுநீரகத்திலும் சிறுநீர் குழாயிலும் ஏற்படும் கற்கள் குறித்தும் அவற்றை குணப்படுத்தும் நவீன சிகிச்சை முறைகளை பற்றியும் விரிவாக எடுத்துக் கூறினர். முன்னதாக நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் ராமன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் மோகன்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பல்வேறு மருத்துவ நிபுணர்கள், மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் சிறுநீரியல் துறை தலைவர் டாக்டர் வாசுதேவன், டாக்டர் விஜய் ஓசா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுவையின் பழமை வாய்ந்த நகராட்சி கட்டிடம் இடிய காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நவம்பர் 1 புதுவை விடுதலை சுதந்திர தினம், அரசு விழா, நற்பணி இயக்க வெற்றி விழா பேரணி மற்றும் மாநாடு போன்றவை ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்றது. இதற்கு தலைவர் சிவராஜ் தலைமை தாங்க இதில் சங்க நிர்வாகிகள், தியாகிகள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் 60 ஆண்டு கால விடுதலை சுதந்திர சரித்திர விழாவில் பிரதமரை அழைக்காமலும் நலத்திட்டங்களை அறிவிக்காமலும் தலைவர்கள் படங்கள் சிறப்பு செய்யப்படாததும் கண்டனத்திற்கு உரியதென்றும் இது தொடர்பாக மத்திய அரசிற்கு புகார் கடிதம் அனுப்புவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 1968 பிரெஞ்சு ஆட்சியை விட்டு விலகி இந்தியாவுடன் இணைந்த புதுச்சேரி மக்களுக்கு ஜனவரி 26ஆம் தேதி மத்திய அரசால் தியாகி பென்ஷன் வழங்கிட பிரதமரிடம் எடுத்துரைத்து நடவடிக்கை எடுத்து வரும் பாஜக தலைவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதென்றும் சரித்திர வழிவந்த பழமை வாய்ந்த நகராட்சி கட்டிடம் தரைமட்டமாக இடியும் வரை வேடிக்கை பார்த்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் இது குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்குகள் விற்பனை புதுவையின் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீப திருவிழா நடைபெறவிருப்பதை முன்னிட்டு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் அக்கறை காட்டி வரும் நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதிகளிலும் விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீப திருவிழாவை இந்த ஆண்டு உற்சாகத்துடன் கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இல்லத்தரசிகளை விட இளம் பெண்களை சுறுசுறுப்படைய செய்துள்ளது. இதனால் மண் அகல் விளக்குகள், பீங்கான் அகல் விளக்குகள் நகரின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். பீங்கான் விளக்குகள் வருகையால் மண் அகல் விளக்கு விற்பனை குறைந்துள்ளதாக அதனை தயாரித்தவர்கள் கவலை தெரிவித்தனர். புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் வலை விரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர்.
புதுவையில் வடகிழக்கு பருவமழை துவங்கிவிட்டதால் நாரை, மடையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன. இதனை சிலர் வலைவிரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கிய நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்கவிட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலைவிரித்தும் மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவது கிராம பகுதிகளில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இதுபோன்ற கிராம பகுதிகளில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இரை தேடி வரும் பறவைகள் வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவை வணிகர் கூட்டமைப்பின் சிறப்பு கூட்டம். ஆன்லைன் வர்த்தகத்தை மத்திய அரசு ஒழுங்குபடுத்த வேண்டும் என வலியுறுத்தல். லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் ஏகதின லட்சார்ச்சனை. கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் 3வது கண்ணை திறப்பார் என்பதால் மக்கள் குவிந்தனர். விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சுந்தர வடிவேலு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பாண்டிச்சேரி மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்க 16ஆம் ஆண்டு விழா செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. சங்க தலைவர் ஐயர் வரவேற்புரையாற்ற சங்க செயலாளர் நடராஜன் ஆண்டறிக்கையை வாசித்தார். முன்னாள் நீதிபதி ராமபத்ரன் சிறப்புரையாற்ற தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, பிரம்மகுமாரி, கவிதா, தாகூர் கல்லூரி முன்னாள் முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட ஆட்சியர் சுந்தர வடிவேலு, ஐஜி பிரவீன் ரஞ்சன் ஆகியோர் பங்கேற்று ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பேர குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் மூத்த குடிமக்கள் மற்றும் அவர்களின் மகன்கள், மகள்கள், பேர குழந்தைகள் பங்கேற்று மகிழ்ச்சி அடைந்தனர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை மாநில பொதுச் செயலாளர் சாமிநாதன் துவக்கி வைத்தார். பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நாடு முழுவதும் துவங்கி நடைபெற்று வருகிறது. அதன்படி புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வீடுகளில் இன்று உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. பாஜக மாநில பொதுச் செயலாளரும் புதுச்சேரி மாநிலத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான பொறுப்பாளருமான சாமிநாதன் உறுப்பினர் சேர்க்கை முகாமை துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியின் உறுப்பினர் சேர்க்கைக்கான பொறுப்பாளர் சுப்புராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உழவர்கரை மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர் கௌரி சங்கர் முன்னிலை வகித்தார். ஆன்லைன் வர்த்தகத்தை மத்திய அரசு ஒழுங்குபடுத்த வேண்டும் என வணிகர்கள் கூட்டமைப்பின் சிறப்பு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் சிறப்பு கூட்டம் ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கூட்டமைப்பின் தலைவர் சிவசங்கர் தலைமை வகித்தார். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக அகில இந்திய வணிகர்கள் பேரமைப்பு சேர்மன் மகேந்திர ஷா, தலைவர் பார்த்தியா, உப தலைவர் விக்ரமராஜா, பொதுச் செயலாளர் பிரவீன் கண்டேல்வால்,
தென்னக ஒருங்கிணைப்பாளர் நிஜாமுதீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்கள் முன்னிலையில் கூட்டமைப்பில் இணைந்துள்ள சங்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள், வணிகர்களின் ஆதரவுடன் தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆன்லைன் வர்த்தகத்தை உடனடியாக மத்திய அரசு ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும். ஏசி உணவகங்களுக்கு சர்வீஸ் வரியை ரத்து செய்ய வேண்டும். வணிகர்களுக்கென தனி வங்கி சேவை அளிக்க வேண்டும். வணிகர்களுக்கென தனி நலவாரியம் அமைக்க வேண்டும். புதுச்சேரி சுமை தூக்குவோர் இறக்குவோர் கூலி ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வர வேண்டும். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு நிலையை சீராக்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுவை லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் நடைபெற்ற ஏகதின லட்சார்ச்சனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் அமைந்துள்ள லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் 3ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்றது. கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையன்று நரசிம்மர் தனது 3வது கண்ணை திறப்பது ஐதீகம். இதனால் அன்றைய தினம் நடைபெறும் லட்சார்ச்சனையில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என கூறப்படுவதால் இதில் புதுவையின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பங்கேற்று நரசிம்மரின் ஆசி பெற்றனர். புதுவை மகளிர் ஆணையம் சார்பில் வரதட்சணை ஒழிப்பு தொடர்பாக நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மகளிர் ஆணையம் சார்பில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் வரதட்சணை ஒழிப்பு இளைய சமுதாயத்தின் பங்கு எனும் தலைப்பில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கட்டுரை போட்டி நடைபெற்றது. போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டிகள் மகளிர் ஆணைய தலைவி சுந்தரி மற்றும் உறுப்பினர்கள் நாகஜோதி, அமுதா, ஜமீலா, ரோசின், தேவி பிரியா, சுஜாதா ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெற்றது. போட்டிக்கான ஏற்பாடுகளை மகளிர் ஆணைய இயக்குனர் மற்றும் சட்ட அதிகாரி லட்சுமி செய்திருந்தார். புதுவை நடேச நகரில் நடைபெற்ற இலவச குழந்தை மனநல மருத்துவ முகாமில் பலர் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுவை நடேச நகர் எத்திராஜ் அறக்கட்டளை சார்பில் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு MT ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட குழந்தைகள் மனநல மருத்துவ முகாமினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் விஜய் மருத்துவமனை இயக்குனர் வடிவேல், ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஆனந்த், அறக்கட்டளை நிறுவனர் சம்பந்தம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடர் மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. புதுவை அரசு மருத்துவமனையில் கருத்தரங்கு. சிறுநீரகத்தில் உருவாகும் கற்களை குணப்படுத்தும் முறைகள் குறித்து சிறப்பு நிபுணர்கள் விளக்கம். பிரெஞ்சு பாரம்பரிய நகராட்சி கட்டிடம் இடிந்தது. தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பிரெஞ்சு இந்திய விடுதலை நற்பணி இயக்கம் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.